நகரம் முழுக்க உற்சாகம். எல்லா கடைகளும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. அந்த நேரத்தில் சங்கர் தயாள் என்ற ஒரு முதியவர் நகரத்தின் மிகப்பெரிய வங்கியான சம்ரிதி வங்கியின் கதவை மெதுவாக நெருங்கி வந்தார். அவர் நெருங்கும் போதே அங்கிருந்த காவலர் அவரை உற்று பார்த்தான். அது கண்களில் ஒரு தெளிவான கேள்வி இருந்தது. "நீ என்ன செய்ய வந்தாய்? " சங்கர் தயாள்ஜி அதை கவனிக்காமலேயே கண்ணாடி கதவை மெதுவாக தள்ளி உள்ளே நுழைந்தார். அவர் உள்ளே நுழைந்த உடனே வங்கியின் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். அவர் தவறான இடத்துக்கு வந்தது போல் உணர்ந்தனர். அவர் மெதுவாக கவுண்டரை நோக்கி நடந்தார். அங்கு சுனிதா என்ற 30 வயசு பெண் இருந்தாள். அவள் தனது வேலையை கவனிக்காமல் தொலைபேசியில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு விசித்திரமான ஆணவம் தெரிந்தது. சங்கர் தயாள்ஜி பணிவாக சொன்னார். "மகளே, நான் வங்கியில் இருந்து பணம் எடுக்க வந்திருக்கேன்னு சுனிதாவை பார்த்து சொல்றாரு. அவ எளிய வேட்டி, ஒரு பழைய குர்தா, காலில் தேய்ந்த செருப்பு, ஒரு ஓய்வு போல தோன்றினதால் அவள் மனதில் வேறு ஒரு எண்ணம் வந்தது. இவர் தனது ஓய்வூதியத்திலிருந்து 2000 பணத்தை எடுக்க வந்திருக்கிறார். அவள் குளிர்ச்சியாக, "அப்படியா? அப்படியானால் நான் திரும்ப சொன்னான். அந்த கவுண்டருக்கு போங்க. அவர் மெதுவாக சொன்னார். "மகளே, நான் அதை காசோலையாக எடுக்கணும். அவர் ஒரு போலி புன்னகையுடன் கேட்டாள். "ஓஹோ, காசோலையா? எவ்வளவு எடுக்கணும்? அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவர் அமைதியா சொல்றாரு, 1,00,000 ரூபாய். இத கேட்டதும் சுனிதா கத்த ஆரம்பிக்கிறா. சிரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த சிரிப்பு முழு வங்கியில் ஒலிக்குது. அவளை சுத்தி இருந்த ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் அவளை எட்டி பார்க்கறாங்க. அவள் கிண்டலா சொல்றா. "என்ன சொல்றீங்க? 1,00,000மா? ஏய் மாமா, இன்று காலையிலே காமெடி செய்ய வந்தீங்களா? கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு பணத்தை ஒரே நேரத்தில் பார்த்திருப்பீர்களா? பிச்சைக்காரரே, இங்கிருந்து வெளியே போங்கன்னு சுனிதா கூச்சலிடுறா. என் நேரத்தையும் வங்கியோட நேரத்தையும் வீணாக்காதீங்க. சங்கர் தயாள் முகம் அவமானமாகுது. அவர் நடுக்குரலில் மெதுவாக சொல்றார். "மகளே, ஏன் இப்படி சொல்ற? என் கணக்கு இந்த வங்கியில்தான் இருக்கு. காசோலையை ஒருமுறை பாருங்க. ஆனா சுனிதா இன்னும் கடுமையா கத்துறா. "இவ்வளவு பெரிய வங்கிக்குள்ள நுழைய உனக்கு எப்படி தைரியம் இருக்கு? நீ வெளியே போ பிச்சைக்காரனே" அப்படின்னு வையிறா. "நகரத்தில் பெரிய பெரிய மனிதர்கள் இங்கு வராங்க. உனக்கு இங்க ஒரு கணக்கை திறக்க கூட உரிமை இல்ல. உன் கணக்கை திறந்த பியூன் யார் எனக்கு தெரியாது. இப்பவே இங்கிருந்து போய்விடு" அப்படின்னு கத்துறா. காவலாளியை கூப்பிட்டு அவரை வெளியே போக சொல்றா. அவர் அதிர்ச்சியில நின்றுட்டாரு. அவமானமும் பயமும் தான் அவரே நெருங்குது. இதை கேட்டவுடனே வங்கியில் இருந்த வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் திரண்டு போறாங்க. எல்லாரும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்க சமயத்துல வங்கியோட மேலாளர் வராரு. அவர் பேரு வர்மா. கண்ணாடியின் அறையின் கதவை திறந்து பார்க்கறாரு. வர்மா ஒரு திமிரும் முகசுளிப்பும் இல்லாமல் உள்ள மனிதர் தான். தூரத்தில் இருந்தே நிலைமையை சொல்றாரு. அவர் கடுமையான குரல்ல கேட்கறாரு. என்ன நடக்குதுன்னு சுனிதாவை பார்த்து கேட்கறாரு. அதுக்கு சுனிதா வலிமை பெற்ற மாதிரி நடந்துக்கிறா. சிரிப்புடன் சொல்றா. "ஐயா பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் இன்னைக்கு காலையில 1,00,000 ரூபாய் இருக்கு, வங்கியில இருக்குன்னு சொல்றாரு. அத அவர் போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறாரு. ஆனா அது பொய் அப்படின்னு சொல்றாரு." உடனே கோபமாக சங்கர் தயாளை நோக்கி அவர் திட்டுறாரு. "வயசானவரே, இதுக்கு உங்களுக்கு காது கேட்கலையா? நீங்க வெளியே போங்க" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. "இந்த நகரத்தின் பிரபலமான வங்கி யாரும் உள்ளே நுழையக்கூடிய தர்மசாலை அல்ல." சங்கர் தயாள் கைகளை கூப்பி, "ஐயா, நான் பிச்சைக்காரன் இல்ல, பணம் எடுக்க தான் வந்திருக்கேன்" அப்படின்னு வர்மாவை பார்த்து மெதுவா சொல்றாரு. அதுக்கு வர்மா கோவப்படுறாரு. தயாளின் மார்பில் வேகமாக தள்ளுறாரு. "வெளியேறு" அப்படின்லாம் கத்துறாரு. 60 வயதான சங்கர் தயாள் சமநிலை இழந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அவரது பாஸ்புக் மற்றும் காசோலைகள் கையில் இருந்து பறந்துருது. தலையில சிறிய காயம் ஏற்படுது. ஒரு கணம் முழு வங்கியும் அமைதியாவே நிக்குது. அனைவரும் பார்த்துக்கிட்டே இருக்கறாங்க. ஆனா யாருமே எதுவுமே சொல்லல. அப்போது மேலாளர் கோபமா கத்துறாரு. "காவலரே, என்ன பண்றீங்க? இவரை வெளியே தள்ளுங்க, தூக்கி போடுங்க" அப்படின்னு கத்துறாரு. உடனே "வங்கியின் சூழலை கெடுக்கும் மக்கள் எங்கிருந்து வராங்க" அப்படின்னு சொல்லியும் கத்துறாரு. காவலர் வேகமா சங்கர் தயாள் கையை பிடித்து வங்கியின் பின்புறம் இழுத்து தள்ளிடுறாங்க. அவர் வெளியேறும்போது சங்கர் தயாள் ஒரு முறை திரும்பி பார்க்கறாரு. சுனிதா வெற்றிகரமாக புன்னகையுடன் அவரை பார்க்கிறா. வர்மா தனது அறைக்குள் திரும்பி டையை சரி செய்து கொண்டிருக்கிறார். மற்ற வாடிக்கையாளர்கள் எதுவும் நடக்காதது போல் அவரவர் வேலையை செய்யறாங்க. வங்கிக்கு புறம்பாக தூசியும் வாகனங்களின் சத்தமும் நிறைந்த தெருவுல சங்கர் தயாள் தரையில உட்கார்றாரு. அவர் கண்கள்ல கண்ணீர் வருகுது. அவர் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் சம்பாதித்த இந்த பணம் அவரை பிச்சைக்காரராவே மாத்திருது. அவர் மெதுவா எழுந்து வீட்டை நோக்கி மெதுவா நடந்து போறாரு. ஒவ்வொரு அடியும் மெதுவா வைக்கிறாரு.
வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கதவை மூடிட்டு தரையில உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு சின்ன குழந்தை போல அழுறாரு. நேரம் போகுது. அவரோட மனசு லேசாவுது. அவமானத்தோட நெருப்பு இன்னும் உள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அவரு. அப்புறம் ரோகனிடம் சொல்லலாமா? அதாவது அவரோட மகன் பெயர் ரோகன். அவர்ட்ட சொல்லலாமா? இல்லையான்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அமைதியா இருக்கிறாரு. இப்படி செய்தால் நமக்கு தைரியம் கிடைக்கும்னு மகனுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறாரு. உடனே ரோகனுக்கு அவரோட இதுல குரல்ல ஒரு இது தருது, கவலை தருது. உடனே அவரு கேட்குறாரு, "என்னப்பா உங்க குரல்ல கவலை தருது, என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவரு அனைவரிடமும் எல்லார்ட்டயுமே அந்த விஷயத்த சொல்றதுக்கு யோசிக்கிறாரு. அப்புறம் ரோகன்ட்ட சொல்லிர்றாரு. சொன்ன உடனே தனி அவரு உடனே ரோகன் திரும்பி வர்றதுக்கு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, "உடனே என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு என்ட்ட சொல்லுங்கங்கிறாரு." அவரு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்கள பத்தி எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோனே, சங்கர் தயாள்ஜி பேங்க்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. உடனே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு ரோஹன்ட்ட சொல்றாரு. சொன்ன உடனே வங்கியில் நடந்த சம்பவத்திற்கு நம்ம ஒரு பதிலடி குடுக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி இங்க வீட்டுக்கு வராரு. வந்த உடனே தந்தை சோபால படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர கூப்பிட்டு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாரு. கேட்ட உடனே அவரு சொல்றாரு. இப்படி நடந்துச்சுன்னு மறுபடியும் சொல்றாரு. உடனே அவரோட இதயம் ரோகனோட இதயம் நொறுங்கி போயிருது. அழாதீங்க, அமைதியா இருங்க அப்படி ரோகன் அப்பாவுடன் சொல்றாரு. நாளைக்கு நாம 2 பேரும் பேங்குக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. சங்கர் தயாள்ஜி உடனே வேண்டாம் மகனே, இதை இதோட விட்டுருவோன்னு சொல்றாரு. இல்லையப்பா, அந்த வங்கியில் நம்ம போகணும். போயி நம்ம அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உங்கள அவமானப்படுத்தினது மட்டுமல்ல, அந்த பெருமையை உடைப்பது பற்றியும் இல்ல. யாருடைய அப்பாவையும் இனிமே அவங்க கிண்டல் பண்ணக்கூடாது. அதுக்காக நாம போகணும். எப்படி சாமானிய உடையில போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகனோட முகத்தில் இருந்த உறுதிய சங்கர் தயாள்ஜி பார்க்குறாரு. பார்த்துட்டு அமைதியாயிர்றாரு. மறுநாள் காலையில ரோகன் ஒரு எளிய காட்டன் சாக்ஸ், அடக்கமான சட்டை, செருப்பு அணிந்திருக்கிறாரு. டிரைவரையும் சொல்லிடுறாரு. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவுல நிறுத்தி தந்தையுடன் வங்கிக்கு போறாரு. அந்த வங்கிக்குள்ள இன்னும் அதே பளபளப்பு. பணக்காரர்கள். ரோகன், சங்கர் தயாள்ஜி வரும்போது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ரோகன் தன் தந்தையை கையை இறுக்கமாக பிடிச்சுக்கிடுறான். தைரியம் கொடுப்பது போல அவர்கள் நேராக சுனிதாவை பார்த்து போறாங்க. சுனிதா இன்னும் தொலைபேசியில தான் பேசிக்கிட்டு இருக்கா. மெதுவா மரியாதையுடன் ரோகன் சொல்றாரு, மேடம், நாங்க பணம் எடுக்கணும். சுனிதா மேல பாக்குறா. மேலையும் கீழையும் பாக்குறா. நேற்றைய முதியவர் இப்போது ஒரு இளைஞனுடன் வந்திருக்கிறார் என்பதை பார்த்து அவர் முகத்துல ஒரு சிறிய கிண்டல் இருக்குது. இப்போது மகனையும் கூப்பிட்டுட்டு புகார் செய்ய வந்திருக்காரா அப்படின்ட்டு யோசிக்கிறா. வெளியே போக அப்படிங்கிறா. உடனே ரோகன் சிரித்துக்கொண்டே சொல்றான், மேடம், புகார் செய்ய வரல. நாங்க பணம் எடுக்க வந்திருக்கோம். இது என் தந்தையோட காசோலை. சுனிதா காசோலை எடுத்து பார்த்தாள். அதை பார்த்ததும் மீண்டும் சிரித்தாள். நேத்து அப்பா, இன்று மகன் என்று ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு 1,00,000 எங்கே கிடைக்கும்? அவ்வளவு பணமா? முதல்ல உங்க கணக்குல ரூ. 10 டெபாசிட் பண்ணியிருக்கான்னு பாருங்க அப்படிங்கிறாரு. உடனே சுற்றி இருந்த மக்கள்லாம் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. சங்கர் தயாள் முகம் வாடுது. ஆனா ரோகன் அமைதியா இருக்கிறான். அவன் மெதுவாக சொல்றான், மேடம், எங்க கணக்கு எண்ணை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுங்க. பேலன்ஸ் பாருங்க. உங்க தவறான எண்ணங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படி சொல்றாரு. அதை கேட்டதும் சுனிதா ரொம்ப கோவமா காசோலையை தூக்கி எரிஞ்சிடுறா. உங்கள மாதிரி ஆட்களுக்கு எனக்கு நேரம் இல்ல. போயிட்டு மேனேஜர் சார பாருங்க. உங்க கணக்க அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. மேனேஜர் நேற்று மாதிரி அவர்களை வெளியேற்றுவார் சங்கர் தயாள்ஜி நினைக்கிறாரு. ஆனா ரோகன் அமைதியாக, சரி நாம மேலாளரை போய் பார்க்கலான்னு நினைக்கிறாரு. மேலாளர் கேபிளை நோக்கி போறாரு. கேபிள் வெளியே அமர்ந்திருந்து பியூன் தடுக்கிறான். எங்கே போறீங்க சார்ன்னு அப்படின்னு கேட்குறான். உடனே நாங்க சாரை பார்க்கணும் அப்படி சொல்றாரு. உடனே சாருக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. உடனே அவங்க 2 பேருமே காத்திருக்காங்க. சார் ஓய்வு வந்ததும் உங்களை அழைப்பாரு. ரோகன் தந்தையுடன் மூலையில உட்கார்ந்திருக்கான். பணக்காரர்கள் எந்த சந்திப்பும் இல்லாமல் நேராக உள்ள போயிட்டு கவனிச்சுட்டு வராங்க. 1 மணி நேரம் ஆகுது. மேலாளர் வர்மா பலமுறை வெளியே மற்ற வாடிக்கையாளர்களுடன் சிரித்து பேசுறாரு. ரோகனையும் சங்கர் தயாளையும் கவனிக்கவே இல்ல. சங்கர் தயாள் கோபமாக, மகனே, போய்விடலாம். இனி எந்த அவமானத்தையும் என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரோகன் கையை இறுக்கமாக பிடித்து, இன்னும் 5 நிமிடங்களப்பா, எல்லாம் சரியாயிரும். 1 மணி நேரம் முடிந்ததும் ரோகன் எழுந்துறான். இந்த முறை அவன் முகத்துல புன்னகை இல்ல. திடீர்னு பியூனை புறக்கணிச்சு கேபிளோட கதவை திறந்துட்டு உள்ளே போறான். வர்மா தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கான். திடீரென்று அமைதியின்றி யாரோ உள்ள வந்ததை பார்த்து கோபமா கத்துறாரு.
உனக்கு எந்த மரியாதையும் இல்லையா? எப்படி உள்ளே வர உனக்கு தைரியம் வந்துச்சுன்னு ரோகனை பார்த்து வர்மா கேட்குறாரு. நீங்க வர்மா கிளையின் மேலாளர். நான் கிளையின் மேலாளர் தான். நீங்க யாரு அப்படின்னு கத்துறாரு. வர்மா செக்யூரிட்டிய கூப்பிடணும் போல இருக்கு. அதற்கு ரோகன் சிரிக்காம சொல்றான். அது தேவையே இல்ல மிஸ்டர் வர்மா. அவங்களால உங்களுக்கு உதவ முடியாது. குரல் ரொம்ப அமைதியா இருக்குது. ஆனா அதுல ஒரு வலிமை இருக்குது. வர்மா ஒரு கணம் திகைச்சு போய் நிக்கிறாரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு பதட்டமா கேட்குறாரு ரோகனை பார்த்து. 1,00,000 ரூபாய்க்கான காசோலை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மேசையில வைக்கிறாரு. இந்த பரிவர்த்தனையை நீங்க முடிக்கணும். இது என் அப்பாவோட காசோலை. நீங்க நேத்து அவரை அடையாளம் காண மறந்துட்டீங்க. வர்மா காசோலையை பார்த்தான். பிறகு சங்கர் தயாளின் முகத்தை கண்டார். அட, இவர் நேத்து வந்த முதியவர் தானே. அவருடைய கணக்குல பணம் இவ்வாறு சொன்ன நீங்க இங்கே வந்து டிராமா பண்றீங்களா? கிண்டலோட கேக்குறான். ரோகன் அமைதியா இருக்கிறான். அவன் சொல்றான், அனுபவம், அந்தஸ்து, முகம் இதையெல்லாம் நீங்க நேத்து சொன்னீங்க மிஸ்டர் வர்மா. நான் சொல்லிடுறேன். அதனால்தான் நான் இங்கு தடுத்தேன். ரோகன் தொடர்ந்து தொலைபேசியில் எடுத்து ஒரு எண்ணை டயல் பண்றான். ஆமா, அம்னீஸ், நீங்க உங்க முழு குழுவோட வங்கிக்கு வெளியே வாங்க. நான் சொல்லும்போது உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாரு. பிராந்திய தலைவர் மிஸ்டர் வர்மாவையும் விஜிலன்ஸ் பீமையும் கான்ஃபிடென்ட்ல பேச வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க என்ன பேசுறீங்க? கதவு திறந்தது. கோட் அணிஞ்ச 6 பேர் உள்ள வராங்க. வந்து ரோகனுக்கு ஒரு கோப்பையை கொடுக்குறாங்க. நாற்காலியும் கொடுக்குறாங்க. அவர் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தோன்னே ஒரு உரிமையாளர் பேசும் அதிகாரம். நேத்து நீங்க பிச்சைக்காரன் என்று தள்ளிவிட்ட நபர் இவர் என் தந்தை. அவர் வந்து பங்குதாரர். இந்த வங்கியில் இன்னும் பெருமையான பங்குதாரர். இந்த வங்கியும் நீங்க அமர்ந்திருக்கும் நாற்காலியும் எனக்கும் என் தந்தைக்கும் தான் சொந்தம். அந்த ஒரு வாக்கியம் வேகமா இது பண்ணுது. வர்மாவோட கால்கள் வந்து தள்ளாடுது. வாய் பேச முடியல அதிர்ச்சியில. சுனிதாவும் வெளியிலிருந்து அதிர்ச்சியா பாக்குறா. ரோகன் மெதுவா சொல்றான். நேற்று என் தந்தையை பிச்சைக்காரன்னு சொன்னீங்க. தள்ளி விட்டீங்க. இப்ப இந்த காட்சிகள் எல்லாம் சிசிடிவி கேமரால இருக்கு. இது தலைமை அலுவலகத்துக்கும் செய்தி சேனலுக்கும் அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. உடனே வர்மா, மன்னிச்சிருங்க, நான் தவறு செய்துட்டேன். எனக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சங்கர் தயாளோட கண்கள் வந்து கலங்குது. அவர் வந்து இது மன்னிப்பு கேட்டோன்னே ரோகனோட குரல்ல கருணை இல்ல. தந்தையை தள்ளும்போது குழந்தைங்கள நினைச்சீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் சுனிதாவை வர சொல்லி சைகை செய்யறாரு. நடுங்கிக்கிட்டே சுனிதா வரா. நீங்க சொன்னீங்களே, முகத்தை கண்டால் ஒருவரின் மதிப்பு தெரியும் என்று. சொல்லுங்க, இப்ப என் முகத்துல என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாரு. அழுது கொண்டே கேக்குறாரு. உடனே ரோகன் சொல்றான், நீங்க 2 பேரும் வேலையை இழந்து அவமானத்திற்கு அல்ல. நீங்க அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள் தான். அவன் தலைமை அலுவலக அதிகாரியை பார்த்து சொல்றான். இவர்களின் பணி நீக்க கடிதம் கொடுங்க. அத்துடன் அந்த காவலரையும் நீக்குங்க. இப்படிப்பட்டவர்கள் என் வங்கியில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அவரை பார்த்து முழு வங்கி ஊழியர்களும் அமைதியா நிக்கிறாங்க. ஒருவரின் மதிப்பு அவர்களோட உடையால் அல்ல, குணத்தால் தான் அப்படின்னு சொல்றாரு. வாடிக்கையாளர்கள் கடவுள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் மீண்டும் யாராவது தவறாக நடந்து கொண்டால் நான் அவர் மீது நடவடிக்கை எடுப்பேன். முழு வங்கியும் அமைதியாயிட்டு. தந்தையை நோக்கி திரும்பி அவரது தோளில் கை வைத்து சங்கர் தயாள் வர்மாவை நோக்கி மெதுவா சொல்றாரு. இந்த வங்கியை நாங்க மக்களுக்கு உதவுவதற்கு தான் தொடங்கினோம். யாரையும் அவமதிப்பதற்கு அல்ல அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு போய்விடும். ஆனால் மனிதநேய மதிப்புகள் வாழ்நாள் முழுமையும் இருக்கும். அதன் பிறகு ரோகன் தந்தையுடன் அமைதியாக வங்கியை விட்டு வெளியேறான். வெளியேறும்போது வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் தலைகுனிந்து நின்றனர். சங்கர் தயாளோட முகத்துல மகிழ்ச்சி